ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுன்னு இன்றைய தினம் 717வது நாமாவளியாக ஓம் ரசபாவனாய நமஹ. முருகப்பெருமான மதுரமான எண்ணத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது எல்லோராலும் விரும்பத்தக்க அந்த சக்தியை உடையவர். ரசஹா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். சாறு, சுவை, இந்த கரும்பு சாறு, பூவினுடைய ரசம், திரவ பொருள்கள், இதெல்லாம் ரசஹா. அதில் அமிர்தம், ஆனந்தம், காவிய சுவை, இதுக்கு எல்லாமே ரசஹான்னு பேர். அப்படி இறைவன் ஒவ்வொரு காரண காரியத்திற்காக பல திருவிளையாடல்கள்லாம் செய்கிறார். அந்த திருவிளையாடல்கள் தான் நமக்கு காவியமாக கிடைக்கக்கூடியது. அந்த காவிய சுவை வடிவமாக இருக்கக்கூடியவர். அந்த காவிய சுவையை அவர் உணர்ந்து நமக்கு கொடுத்தார். அதனால்தான் ஸ்காந்த புராணம் 18 புராணத்துலேயும் பெரிய புராணம் எது அப்படின்னா இந்த ஸ்காந்தம் தான். அதனால்தான் ராமாயணத்துலேயும் ஸ்காந்தத்தை பற்றி வரும், பாரதத்துலேயும் ஸ்காந்தத்தை பற்றி வரும். அப்போ இதெல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் அதே சமயத்தில் மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்காந்த புராணம் தான். அப்போ அந்த ஸ்கந்தன் நம்மளுடைய எல்லா பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காவியங்களை எல்லாம் படைத்தவர். அந்த காவியத்தின் மூலமாக நமக்கு நல்ல சக்தியும் ஞானத்தையும் கொடுப்பவர். இறைவன் எப்பேற்பட்டவர்னா சச்சிதானந்த ஸ்வரூபம்னு பேர். சத்து, சித்து, ஆனந்தம். சத்து அப்படின்றது எப்பொழுதும் உள்ள பொருள். சித்து அது செயல்படுவது. ஆனந்தம் எல்லா உயிர்களுக்கும் அதன் பயனாக கிடைப்பது. அப்போ இறைவனால் மட்டும்தான் ஆனந்தம் கிடைக்கும் எல்லா உயிருக்கும். இறைவன் நினைத்தாலன்றி ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. அதான் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார் இல்லையா, தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சார்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்படி அந்த இறைவன் உயிர்களெல்லாம் உய்யும் பொருட்டு பலவிதமான திருவிளையாடல்கள் செய்கிறார். பலவிதமான காரண காரியத்திற்கு அவரே கர்த்தாவாக இருந்து இயக்கிறார். அப்போ அந்த எண்ணம் எல்லா உயிர்களும் ஈடேற வேண்டும், எல்லா உயிர்களும் மேலான கதி அடைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதனால்தான் அவருக்கு முக்திக்கு ஒரு வித்து குருவாக இருக்கார். முக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பேரானந்தத்துக்கு குருவாக குமார பரமேஸ்வரனே இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி மதுரமான எண்ணத்தை உடையவராக வர்ணிக்கிறது. ஓம் ரசபாவனாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.